வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸில் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி 50 40+ பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்லையும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100+ பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா நிஃப்டி அதோட என்டையர் லாஸை ரெக்கவர் பண்ணி த்ரூ அவுட் த டே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100+ பாயிண்ட்ஸ்லேருந்து 200+ பாயிண்ட்ஸ் வர அபோவில் இன்றைக்கி த்ரூ அவுட் த டே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்ம போர்ட்ஃபோலியோவில் காப்பாற்றிட்டு இருக்க கோல்டை பற்றின அப்டேட். இன்றைக்கி கோல்டு அப்டேட் பார்த்தோம்னா 24 கேரட் வந்து ஒரு கிராமுக்கு 689 ரூபாய் ஏறி 16,259 இருக்குது. அதே 22 கேரட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு 630 ரூபாய் ஏறி ஒரு கிராம் 14,900 இருக்குது. அதே 18 கேரட் பார்த்தோம்னா ஒரு கிராமுக்கு 530 ரூபாய் ஏறி 12,750 இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கிராமுக்கு 20 ரூபாய் ஏறி ஒரு கிலோ சில்வர் 3,20,000 இப்போ கரண்ட்டில் இருக்குது. அதே மார்க்கெட்டில் பார்த்தோம்னா சில்வர் பீஸ் வந்து இன்னைக்கு 7% மேலேயும், கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் 3% மேலே இன்னைக்கு ஹையர் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், கோல்டோட ப்ரைஸு, காப்பரோட ப்ரைஸு, இந்த மாதிரி ப்ரிஷியஸ் மெட்டலோட ப்ரைஸ் எல்லாம் இன்னுமே விலை அதிகமாக தான் சான்சஸ் இருக்குதுன்னு. நம்ம ப்ரெடிக்ஷன் மாதிரியே கோல்டோட ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த மிகப்பெரிய செய்தி. அண்ட் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக் வந்துட்டு 1.3% வந்து இறங்கியிருந்தது ஐடி ஸ்டாக்ஸ்னால. அதே இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு 6% மேலே இன்றைக்கி என்டையராக கிராஷ் ஆகிருந்தது. அண்ட் இந்த கிராஷுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, ஆந்த்ரோபிக்ன்ற ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துட்டு ஒரு ஆட்டோமோட்டிவ் டூல் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட இம்பேக்ட் தான் இவ்வளோ பெரிய டிராஸ்டிக் ஃபாலுக்கான ரீசன். அண்ட் டாப் 5 ஐடி ஸ்டாக்ஸில் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ். அண்ட் இன்ஃபோசிஸ் வந்துட்டு 8% மேலே இன்றைக்கி கீழே இறங்கியிருந்தது. டிசிஎஸுமே 7% மேலே வரைக்குமே கீழே இறங்கியிருந்தது. அதே ஹெச்சிஎல் அண்ட் விப்ரோ பார்த்துட்டோன்னா 4% மேலே இன்றைக்கி கீழே இறங்கியிருந்தது. விப்ரோ, டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் இந்த 3 ஷேரோட ப்ரைஸுமே கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கூகுள் பற்றின செய்தி. கூகுளோட பேரண்ட் கம்பெனியான ஆல்ஃபபெட் வந்து பெங்களூரில் ஒரு நியூ ஆஃபீஸ் செட்டப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால் 20,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது Q3 ரிசல்ட்ஸ் அப்டேட். பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து 6% நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஹை கிரெடிட் ப்ரொவிஷன்ஸ்னாலையும் ஒன் டைம் லேபர் கோட் சார்ஜஸ்னாலையும் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருந்தாலுமே கூட அவங்களோட கோர் இன்கமும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆயிருக்குன்னு ரிசல்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அதானி போர்ட்ஸோட ரிசல்ட். அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 21% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆகி 3,053 கோடியை டச் பண்ணியிருக்கு. அதே ஆதித்யா பிர்லாவோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா 33.3% ரைஸ் ஆகி 966 கோடியை டச் பண்ணியிருக்கு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த மிகப்பெரிய முக்கிய செய்திகள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.